இவர்கள் 2 பேரும் பொய் பேசுறாங்க. அது அமித்ஷா ஆனாலும் சரி, இந்த பக்கம் இருக்கின்ற நம்முடைய எடப்பாடி ஆனாலும் சரி. சந்திச்சு வந்துட்டு ஓகே. எங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் கருத்து இல்லைன்னா தாராளமாக சொல்லியிருக்கலாம். அது சொல்லவில்லை. அதை தாண்டி இவர்கள் ஏதோ நம்ம எல்லாம் முட்டாளாக்குற மாதிரி இருக்கிற பேச்சுக்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. தேர்தலை பற்றியோ, இல்லை என்றால் தேர்தலை சார்ந்த விஷயங்கள் பற்றியோ, இல்லை என்றால் கூட்டணியை பற்றியோ, இல்லை என்றால் அண்ணாமலையினுடைய மூஞ்சி எனக்கு பிடிக்கலன்னு பண்றதையோ இது பத்தி பேசுறதுக்கே கிடையாது என்றதான் நான் இங்க அடிச்சு சொல்ல முடியும். அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி பிடிக்காது, எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை பிடிக்காது. இன்னைக்கு இருக்கிற நிலவில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு அதிமுகவா இருக்கிறார் என்பது நமக்கு அனைவரும் தெரிஞ்ச விஷயம். அவரை தாண்டி அது அந்த கட்சி போகாது. எவ்வளவுதான் செங்கோட்டையன் என்னதான் செஞ்சாலும், இல்லை என்றால் அவருடைய வார்த்தைகள் மிஸ்கன்சூல் பண்ணாலும் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியை தாண்டி இன்னைக்கு அதிமுக போக முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை பிடிக்கவில்லை என்றால் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் அண்ணாமலை அங்கிருந்து தூக்கிட மாட்டாங்க. ஏனென்றால் அது மிக தெளிவாக அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் தெளிவான விஷயமா இருக்கிறது. அதாவது அடிக்கடி நம்ம ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் மாற்றிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக ஒரு கட்சி நன்றாக இருக்காது என்ற அடிப்படையில் மிரட்டல் 2-3 விஷயங்கள்ல ஒண்ணு கோடநாடு வழக்கு, அது முக்கியமான ஒரு கேஸா இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த 8 வழிச்சாலை ஆரம்பித்த தருணத்தில் இருந்த வழக்குகள், அதே மாதிரி அவருடைய சம்பந்தியினுடைய அந்த கான்ட்ராக்டினுடைய விஷயங்கள், இதெல்லாம் நிச்சயமாக அச்சுறுத்தலாக இதெல்லாம் கேசுகள் தான். என்னைக்கு வேணாலும் இதெல்லாம் பெற்று வரலாம். அதிமுக வரவில்லை என்றால் குமரல்கள் அங்க அதிமுகக்குள்ளால இருக்கும். நிச்சயமாக எடப்பாடியுடைய பொசிஷனே ரொம்ப மோசமாக போயிடும். ஏனென்றால் தொடர்ந்து வருகின்ற தேர்தல்கள் எல்லாமே தோற்றிருக்காங்க. 2019 லோக்சபா, 2021 அசம்பிளி, 2024 லோக்சபா, இந்த 3 தேர்தலையுமே ஏறத்தாழ வாஷ் அவுட் ஆயிருக்கிறது எடப்பாடியை பொறுத்தவரை. திமுகவை பொறுத்தவரை இதை விட முக்கியமான நல்ல ஒரு சினாரியோவே கிடையாது. திமுகவினுடைய ஒரு பெஸ்ட் பாசிபிள் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா இதான் இருக்க முடியும். மோசமான ஒரு ஆட்சியாக நான் பார்க்கவில்லை. ஆட்சியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குதான் செய்யுது. குறிப்பாக தலித் மேல இருக்கின்ற அந்த தாக்குதல்கள், வேங்க வயலில் ஆரம்பிச்சு பல விஷயங்கள் இருக்குதான் செய்யுது. அப்படி இருந்தும் கூட நிச்சயமாக இது ஒரு இன்னமும் ஒரு வயபிள் கூட்டணியாக தான் நான் இதை பார்க்கிறேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. அதிமுக பாஜக கூட்டணி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுல நீண்ட காலமாவே ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. கடந்த ஒரு 2 வாரமா இது பேசு பொருள் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த முறை 2023ஆம் ஆண்டு அதிமுக பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, இனி வரும் தேர்தல்களில் எந்த தேர்தல்களிலுமே கூட்டணி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ நடக்கக்கூடிய போக்குகள், இபிஎஸ் அவர்கள் அமித்ஷா அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்ததா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? கூட்டணி மட்டும்தான் காரணமா, இல்ல அது பின்னாடி வேற ஏதாவது காரணங்கள் இருக்குமா? இல்ல இது வேற ஏதோ காரணம் இருக்குங்க. சும்மா இந்த கூட்டணி பேச்செல்லாம் போங்கு பேச்சா இருக்கான்னு பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏனென்றால் இப்போ தேர்தல் கிடையாது. இன்னைக்கோ நாளைக்கோ தேர்தல் நடக்க போறதில்லை. அடுத்த ஒரு 3 மாசத்துலயும் தேர்தல் நடக்க போறதில்லை. இன்னும் சொல்ல போனா ஒரு வருஷத்துக்கு மேல ஆகும் அடுத்த தேர்தல் இது. அப்ப நாம தேர்தலை பற்றி, இல்லை என்றால் வியூகங்களை பற்றி பேச வேண்டிய, இல்லை என்றால் கூட்டணியை பற்றி பேச வேண்டிய காலம் என்பது ஜனவரியில ஆரம்பிக்கும் என்று நான் கருதுகிறேன். இப்ப போனது வேற ஏதோ விஷயத்துக்காக தான். நிச்சயமாக இது தேர்தலை பற்றியோ, இல்லை என்றால் தேர்தலை சார்ந்த விஷயங்கள் பற்றியோ, இல்லை என்றால் கூட்டணியை பற்றியோ, இல்லை என்றால் அண்ணாமலையினுடைய மூஞ்சி எனக்கு பிடிக்கலன்னு பண்றதையோ இது பத்தி பேசுறதுக்கே கிடையாது என்றதான் நான் இங்க அடிச்சு சொல்ல முடியும். ஆனால் இவர்கள் 2 பேரும் பொய் பேசுறாங்க. அது அமித்ஷா ஆனாலும் சரி, இந்த பக்கம் இருக்கின்ற நம்முடைய எடப்பாடி ஆனாலும் சரி. சந்திச்சு எங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் கருத்து இல்லைன்னா தாராளமாக சொல்லியிருக்கலாம். அது சொல்லவில்லை. அதை தாண்டி இவர்கள் ஏதோ நம்ம எல்லாம் முட்டாளாக்குற மாதிரி இருக்கின்ற பேச்சுக்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. ஆனா இபிஎஸ் அவர்கள் போயிட்டு வந்து அடுத்த நாளே அண்ணாமலை அவர்கள் கிளம்புறாருல்ல சார், திரும்பவும் அமித்ஷா அவர்களை மீட் பண்றதுக்கு. இதுதானே சார் எல்லாத்துக்குமே ஒரு கன்ஃபியூஷனை உண்டாக்குது. செய்தியில் இருக்கிறதுக்கு வேற என்னங்க செய்ய முடியும்? ஒரு 40,000 ரூபாய் போட்டு அப் அண்ட் டவுன் டிக்கெட் போட்டு மேல டெல்லி மட்டும் போயிட்டு வரதுல அந்த அளவுக்கு பப்ளிசிட்டி வருதுன்னா ஏன் அண்ணாமலை பண்ண மாட்டாரு? இப்ப நான் பாஜக பிரசிடண்டா இருந்தா கூட அதுதான் பண்ணுவேன். நான் போயிட்டு அமித்ஷா ஆபீஸ்ல கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துட்டு, ஆமாங்க நான் அமித்ஷாவை சந்திச்சேன், இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தாராளமாக நான் சொல்லலாம். அவருக்கு டைம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி. அப்போ என்னை பொறுத்தளவுல இது எல்லாமே வியூகங்கள் தானே தவிர இது யாருமே ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணாத ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி பிடிக்காது, எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை பிடிக்காது. இன்னைக்கு இருக்கிற நிலவில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு அதிமுகவா இருக்கிறார் என்பது நமக்கு அனைவரும் தெரிஞ்ச விஷயம். அவரை தாண்டி அது அந்த கட்சி போகாது. எவ்வளவுதான் செங்கோட்டையன் என்னதான் செஞ்சாலும், இல்லை என்றால் அவருடைய வார்த்தைகள் மிஸ்கன்சூல் பண்ணாலும் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியை தாண்டி இன்னைக்கு அதிமுக போக முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. அதே நேரத்துல ஒரு சசிகலாவோ, இல்லை என்றால் டிடிவியோ, இல்லை என்றால் ஓபிஎஸ்ஓ உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை பிடிக்கவில்லை என்றால் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் அண்ணாமலை அங்கிருந்து தூக்கிட மாட்டாங்க.
ஏனென்றால் அது மிக தெளிவாக அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் தெளிவாக்கின விஷயமா இருக்கிறது. அதாவது அடிக்கடி நம்ம வந்து ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட்டை வந்து மாற்றிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக ஒரு கட்சிக்கு நன்றாக இருக்காது என்ற அடிப்படையில், அதுவும் கேடருக்கு நிச்சயமாக அது ஒரு தொய்வு வரும் என்ற அந்த அடிப்படையில் தான் அவர்கள் வந்து மாற்றாமல் இருக்கிறார். அப்ப 2 இடத்துலயும் பிரச்சனை இருக்கிறது. அப்ப இந்த 2 பிரச்சனையை சால்வ் பண்ணாம நிச்சயமாக நீங்க வந்து ஒரு அதிமுக, பாஜக கூட்டணியை பத்தி பேசுறதுக்கே வாய்ப்பில்லை. இல்ல ஓராண்டு காலம் தேர்தலுக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இப்பவே தேர்தல் பத்தி பேசுறதுக்கான அவசியம் இருக்காது. வேற ஏதாவது காரணங்கள் இருக்கும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அதிமுகவை சார்ந்தவர்களே பேசும்போது நெறைய கூட்டணி குறித்தான கேள்விகளுக்கு வைக்கலாம், தப்பில்ல. அத தலைமை என்ன முடிவெடுக்குதோ அத தொண்டர்கள் நல்லபடியா வரவேற்பாங்க. 2026ல இபிஎஸ் அவர்கள் தான் முதலமைச்சரா இருப்பாரு. இரும்பு மனிதர் அமித்ஷாவ போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரியான பேச்சுக்கள எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? அதெல்லாம் எப்படிங்க இப்போ வந்து அதிமுக வச்சுதான் எல்லாரும் ஓட்டிட்டு இருக்காங்க. மீடியா ஃபுல்லா ஓட்டிட்டு இருக்குது. அதனால அதுல இன்னொரு ஒரு சாப்டராக எடுத்துக்கொள்ளலாம். ஒண்ணு. 2வதாக இப்போ ஒரு அதிமுக நல்லவரிடம் சென்று ஒரு ஜெயக்குமார் கிட்டயோ, இல்லை கோவை சத்தியன் கிட்டயோ, இல்லை என்றால் ஒரு சிங்கை ராமச்சந்திரன் யார்கிட்டயும் போய் நின்னு நீங்க வந்து ஒரு மைக்கு போட்டு கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க என்னங்க கூட்டணியை பத்தி பேசுனீங்களா அமித்ஷா என்று கேட்கும்போது, நிச்சயமாக அதுக்கு ஒரு பதில் அளித்துத்தான் ஆக வேண்டும் அவர்கள். அதற்கு ஒரு கட்டாயம் இருக்கிறது. அந்த இல்ல எனக்கு வந்து சொல்றதில்லன்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து அங்கிருந்து ஓடிவிட்டால் நிச்சயமாக இவர் வந்து நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. அப்ப ஏதோ நடக்கிறது அப்படின்னு நாம் ஒரு அர்த்தத்துல வந்து அது எடுத்து செல்வோம். அப்ப அந்த ஒரு கட்டாயத்தை வந்து தவிர்க்கறதுக்காகத்தான் இதற்கு பதில் சொல்லி அளிக்கிறார்கள். இன்னும் நான் முன்னாடி இப்ப பேசி முடிச்ச விஷயம் சொல்றது அதிமுகவும் ம். பாஜகவும் இவர்கள் 2 பேரும் இருக்கிற வரை அவர்கள் வந்து இந்த கூட்டணி வராதுன்னு சொல்ற விஷயம் என்னவென்றால் அது கிரவுண்ட்ல வந்து ஒர்க் அவுட் ஆகுது. வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது இப்ப ஒரு தலைவர் அந்த 2 தலைமைகள்ல வந்து அவர்கள் வந்து ஒன்றாக இல்லை என்றால் கிரவுண்ட்ல ஒர்க் அவுட் ஆகுது. அது அமித்ஷாவுக்கும் தெரியும், மோடிக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. அப்ப தலைமையில 2ம் வந்து ஜெல்லானா மட்டும்தான் அது கிரவுண்ட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் என்பது ஒரு உண்மையா இருக்கிறது. இல்லை என்றால் இந்த கூட்டணி வந்தாலே அந்த கூட்டணி 2 பேரையும் சிதைக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக அது மாறிடும். அண்ணாமலை அவர்கள் பேசும்போதும், கூட்டணி குறித்து மட்டும் தான் போகணும்ன்ட்டு அவசியம் இல்ல. இங்க நெறைய பிரச்சனைகள் இருக்கு. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு. நெறைய தினம் தினம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அது குறித்து உள்துறை அமைச்சர் அப்படின்ற அடிப்படையில கூட பேசுறதுக்காக போயிருக்கலாம். என்னென்னவோ காரணங்கள் இருக்கலாம். வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கிறாங்களே அது வந்து என்னை பொறுத்தவரை இந்த என்ன கட்சியினுடைய அந்த சிம்பலினுடைய இஷ்யூவா ரெட்டையலினுடைய பிரச்சனை தானே அதுதானே எனக்கு தெரியுது அதுதான் இருக்கிறது. அது இன்னைக்கு வந்து ஒரு மறுபடியும் கோர்ட்ல புத்துயிர் பெற்று அது வந்து இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிற ஒரு தருணம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அதற்காக சென்றார்களா என்ற காரணம் கூட இருக்கலாம் இல்லையா? நமக்கு இந்த லா அண்ட் ஆர்டர் மட்டும் நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப லா அண்ட் ஆர்டர்ல பல விஷயங்கள் இருக்கிறது. அது யாரும் வந்து மறுக்க முடியாது. தமிழகத்தை பொறுத்தவரை நாம் வந்து ஏன் யூபியில் நடக்கலையா, பீகார்ல நடக்கலையா கொள்ளைகள், செயின் பருத்திகள் கேட்கறதுல வந்து அர்த்தம் கிடையாது. நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தான் ஆக வேண்டும். அதற்கு தீர்வு என்பது நிச்சயமாக எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் எக்ஸிகியூஷன்ஸ் கிடையாது. அங்கங்க சுட்டு பிடிக்கிறது கிடையாது. அது இதுக்கு தீர்வாக இருக்காது. அது நிச்சயமாக ஒரு சில்லிங் மெசேஜ் வேணா அனுப்பும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து நீங்க வந்து வட இந்தியால இருந்து நீங்க வந்து இங்க வந்து கொள்ளைக்கு வந்தீங்கன்னா உங்களை வந்து சுட்டு கொன்றுவோம் என்ற அந்த அடிப்படையில் வந்து பல நபர்களை வந்து சுட்டி பிடிப்பது என்பது அது ஒருவேளை சில நபர்களுக்கு வேணா ஒரு அச்சுறுத்தலாக இருக்கலாம். ஆனால் அதை தாண்டியும் மறுபடியும் அவர்கள் அதை செய்தால் நீங்க என்ன செய்ய முடியும் என்ற பிரச்சனை இருக்கு இல்லையா? அப்ப எப்போ கொள்ளக்காரன் வந்து கொள்ளையடித்து தான் இருப்பான். அது அவனுக்கு அதுதான் வாழ்க்கை முறையா இருக்கிறதே தவிர நிச்சயமாக வேற வாழ்க்கை முறை இல்லை. அப்ப அதை பத்தி பேசலாம். தாராளமாக பேசலாம். ஆனா நான் சொல்றது பாக்கி இருக்கின்ற ஸ்டேட்லயும் ஒன்றும் பெருசா ஒன்றும் ஆகான ஓஹோன்னு லா அண்ட் ஆர்டர் கிடையாது. இரட்டை குழல் துப்பாக்கிகள் இருக்கின்ற ஊர்கள்ல எங்கேயுமே கிடையாது. அப்ப அதை பேசறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா அதை பத்தி நம்ம மாநிலத்துல பொறுத்தவரை நிச்சயமாக பேச வேண்டும். இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பிரஷர் இருக்கு அப்படின்னு நீண்ட காலமா எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாஜக தரப்புல இருந்து. சமீபத்துல சேகர் பாபு அவர்கள் பேசும்போது கூட மிரட்டப்படுகிறார் இபிஎஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உண்மைதானா? நிஜமாவே அந்த மிரட்டல் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கா அவங்களுக்கு? மிரட்டல் 2, 3 விஷயங்கள்ல. ஒண்ணு வந்து கோடநாடு வழக்கு. அது முக்கியமான ஒரு கேஸா இருக்கிறது. அதே நேரத்துல வந்து இந்த 8 வழிச்சாலை ஆரம்பித்த தருணத்தில் இருந்த வழக்குகள். அதே மாதிரி அவருடைய சம்பந்தியினுடைய அந்த கான்ட்ராக்டினுடைய விஷயங்கள். இதெல்லாம் வந்து நிச்சயமாக அச்சுறுத்தலாக இருக்கும். இதெல்லாம் கேசுகள் தான். என்னைக்கு வேணாலும் இதெல்லாம் புத்துயிர் பெற்று வரலாம். இதுதான் பாஜகவுக்கு இருக்கிற ஹோல்டும் சரி. அதேதான் திமுகவுக்கு இருக்கிற எடப்பாடி மேல இருக்கிற ஹோல்டும். அதே நேரத்துல வந்து திமுகலையும் வந்து ஏறத்தாழ 6 அமைச்சர்களோ 7 அமைச்சர்கள் மேல வந்து இடி பயந்து கொண்டிருக்கிறது. இல்லைன்னா சிபிஐ கேஸ் இருக்கு. ஏதோ ஒரு கேஸ் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப அதுக்கெல்லாம் ஒரு கேஸுக்கு பயப்பட்டெல்லாம் இந்த காலத்துல எல்லாம் ஒரு தலைவரும் வந்து
கூனி குறுகி நீங்க சொல்றது என்ன வேணா நான் செய்யறேன்னு யாருமே ஒத்துக்க மாட்டாங்கன்றதுதான் என்னுடைய ஒரு புரிதலா இருக்கிறது. ஏனென்றால் ஈடியே பார்த்தாங்க, எல்லாருமே இப்ப ஈடி பார்த்தாங்க. ஈடியை பார்த்தா இப்ப வந்து சிரிக்கிற அளவுல வந்து மக்கள் வந்து நின்று இருக்காங்க. மக்கள் மட்டும் கிடையாது, இந்த தலைவர்களும் சரி. ஈடியா சரி வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன பாடுபடுத்துறாங்க பாருங்க. ஈடிய கோர்ட்ல கொண்டு போயிட்டு அவர்கள் வந்து இருக்கின்ற அந்த ஆவணங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க, வீடியோ காட்சிகள் வந்து கொடுக்குறாங்க. அதாவது எங்களை வந்து வீட்டுக்கு போக விடவில்லை, எங்களுக்கு வந்து டாய்லெட் போறதுக்கு விடவில்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இனி அதற்கு என்ன எதிர்வினை என்று கோர்ட்ல நமக்கு தெரியாது, அது எப்போ வரும் என்றும் நமக்கு தெரியாது. என்றால் பெஞ்ச் மாறி இருக்கு, அதனால தெரியாது. பட் ஆனால் ஈடி வர்றதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமான விஷயமாக தமிழ்நாட்டில் நாம் வந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல யார் ஒரு தலைவரும் சாதாரண ஒரு தஹசில்தாரே பயந்துக்க மாட்டேங்கிறாரு, எப்படிங்க ஒரு தலைவர் பயந்துப்பாரு? இந்த விவகாரத்துல கூட்டணி குறித்து இந்த முறை போகும்போது கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்காது அப்படின்னு சொல்றீங்க. அது ரொம்ப ப்ரீமெச்சூர்டா இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப ஃபியூச்சர்ல கூட அது நடக்காதுன்னு நம்ப முடியுமா நம்மளால? இல்ல, என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு சீரியஸ் இஷ்யூ தானுங்க. இந்த ரெட்டைலையில மட்டும்தான் சீரியஸ் இஷ்யூவாக நான் பார்க்கிறேன். அப்ப அந்த ரெட்டலை இஷ்யூ வந்து ஒண்ணு கோர்ட் மூலியமாக ஒரு தீர்ப்பு கொடுத்து அது அமல்படுத்தி அது வந்து ஒரு சீல்டு இஷ்யூவா இருக்கும். அதாவது முழுக்க முழுக்க நீ அடுத்த ஒரு தேர்தலுக்கோ இல்லை அடுத்த ஒரு காலத்துக்கோ வந்து இது வந்து ஒரு இஷ்யூவாக மேல வரக்கூடாது. அந்த அளவுக்கு அதை வந்து நீங்க எங்களுக்கு அதை செய்து கொடுங்கள் என்ற அந்த கோரிக்கையை வேணா தாராளமாக என்னை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கலாம். ஏன்னா எனக்கு அதை தாண்டி இன்னொரு இஷ்யூ வந்து தோணவே இல்லை. இரண்டாவதாக அப்படி அப்படி உங்களால் செய்து கொடுக்க முடியுமானால் நான் வந்து 2026 நாங்க தேர்தலுக்காக ஜெயித்த பிறகு அதாவது அப்படின்னு ஒரு எண்ணம் அவர்கள் இருக்கலாம் இல்லையா அதிமுகவை பொறுத்தவரை. அதன் பிறகு நிச்சயமாக நான் பாஜகவுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து அகாமடேட் பண்றேன். பாஜக தனித்து நிக்கணும்னா தனித்தா நிக்கட்டும். எனக்கு வந்து பாஜகவை இப்ப இருக்கின்ற சீன்ல வந்து நிச்சயமாக அவர்களோடு பயணிக்க முடியாது என்பது மிக அழுத்தம் திருத்தமாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பார். நம்ம ஒரு விஷயம் வந்து மறந்துக்கூடாதுங்க. இந்த தேர்தல் என்பது அனைத்து அரசியல் கட்சிக்கும் மிக 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 முக்கியமான தேர்தல். அப்படி நாம் வந்து 2016 திமுகவை பத்தி அதிமுகவை பத்தி பேசல, 2011 நாம் அதை பத்தி பேசல, 2006 நான் அதை பத்தி பேசல. ஆனால் இப்ப இருக்கின்ற சூழ்நிலை என்று பாத்தீங்கன்னா திமுக வரவில்லை என்றால் நிச்சயமாக அடுத்து வந்து அது அந்த சக்சஷன் என்பது பெரிய ஒரு இஷ்யூவாக மாறிவிடும் திமுகக்குள்ளாலேயே ஒண்ணு. இரண்டாவது அதிமுக வரவில்லை என்றால் குமரல்கள் அங்க அதிமுகக்குள்ளால இருக்கும். நிச்சயமாக எடப்பாடியுடைய பொசிஷனே ரொம்ப மோசமாக போயிடும். ஏனென்றால் தொடர்ந்து வருகின்ற தேர்தல்கள் எல்லாமே தோற்றிருக்காரு. 2019 லோக்சபா, 2021 அசம்பிளி, 2024 லோக்சபா, இந்த 3 தேர்தலையுமே ஏறத்தாழ வாஷ் அவுட் ஆயிருக்கிறது எடப்பாடியை பொறுத்தவரை. அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் ப்ரூவ் பண்ணவில்லை என்றார். 2026 அவர் ப்ரூவ் பண்ணவில்லை என்றால் அவர் தூக்கி போட்டுருவாங்க. நிச்சயமா 100% அது நடக்கதான் போகுது. அப்ப அனைவருக்குமே இது மிக மிக முக்கியமான தேர்தலா இருக்கு. விஜய்க்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது. 2026 என்பது ஒரே ஒரு வாய்ப்பு தான் விஜயை பொறுத்தவரை இருக்கிறது. அவர் எப்படி காய் நடத்த போகிறார்? இப்பதான் ஷூட்டிங் இன்னும் முடியல போல தெரியுது. இன்னும் திரும்பி வர்ற மாதிரி தெரியல. வந்த பிறகு அவர் என்னென்ன செய்வார் என்று நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அப்ப அவ்வளவு முக்கியமான தேர்தலா இருக்கிறது. அதனால வியூகங்கள் வந்து இப்பவே வகுக்கப்படலாம். ஆனால் அந்த வியூகங்கள்ல வந்து இன்னும் தேர்தல் அரசியல்ல வருகின்ற அந்த அலையன்ஸ் என்பது இன்னும் அதற்கு டைம் இருக்குது என்றுதான் நான் கருதுகிறேன். இப்போ யாரும் அதை பத்தி பேசவே மாட்டாங்க. அததான் சார் கேட்கிறேன். இப்போதைக்கு பேச மாட்டாங்க. மேபி ஃபியூச்சர்ல ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இல்ல அதற்கான சமிக்கைகள் ஏதாவது இப்ப தெரியுதா அதிமுக தரப்புலன்ட்டு? 100% கிடையாதுங்க. அதிமுகவை பொறுத்தவரை இல்லைன்னா நான் இப்படியே அதை பாஜக சைட்ல இருந்து நான் யோசிக்கிறேன். பாஜகவை பொறுத்தவரை பாஜகவுக்கு இங்க ஒரு ஹோல்டு தேவை. அதை எப்படி கொண்டு வர முடியும் என்றால் ஃபர்ஸ்ட் எய்ம் என்பது திமுகவை இந்த அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும். அதுதான் அவருடைய குறிக்கோளா இருக்க முடியும் என்றதுதான் என்னுடைய புரிதலா இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச அமித்ஷா அதுதான் அவருடைய முதல் குறிக்கோளா வைப்பார். அப்ப அந்த குறிக்கோள் நிறைவேற வேண்டும் என்றால் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு அலையன்ஸ் நின்று விட்டால் அந்த அலையன்ஸ் 100% வெற்றி பெறாதுங்க. ஏனென்றால் வெளியே வந்து விஜய் இருப்பாரு, விஜய் சீமானு யாரோ இருப்பாங்க. அப்ப அவர்கள் ஒரு 20% ஓட்டு எடுத்துட்டு போவாங்க. இவர்கள் ஒரு 30% இல்லைன்னா 35% ஓட்டு எடுத்துட்டு போவாங்க. பாக்கி இருக்கிற ஓட்டு திமுக தானே போக போகுது. அப்போ யார் ஜெயிப்பான்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஐடியல் சிச்சுவேஷன். திமுகவை பொறுத்தவரை இதை விட முக்கியமான நல்ல ஒரு சினாரியோவே கிடையாது. திமுகவினுடைய ஒரு பெஸ்ட் பாசிபிள் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா இதாத்தான் இருக்க முடியும். நிச்சயமாக அதிமுக, பாஜக, பாக்கி இருக்கின்ற கட்சிகள் ஒரு சிறிய கட்சிகள் ஒரு கூட்டணி. அதே மாதிரி விஜய், சீமான், அதே மாதிரி மேபி இன்னொரு 2-3 சிறிய கட்சிகள் ஒரு கூட்டணி. திமுகவினுடைய இப்ப இருக்கின்ற கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் அனைத்து நிறுத்திவிட்டால் 100% நான் சொல்றேன், ஒவ்வொரு இடத்திலையும் வந்து 200ல இருந்து 1000 ஓட்டுக்கு திமுக இருந்து ஆயிருக்கின்ற ஏறத்தாழ ஒரு 200 பேர் ஜெயிச்சு வர போறாங்கன்றதுதான் இப்ப இருக்கின்ற சிச்சுவேஷன் நான் சொல்ல முடியும். அதே நேரத்துல இப்ப அதிமுக வந்து பாஜகவை தவிர்த்து விட்டு பாக்கி இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் அரவணைத்து சென்றால் நிச்சயமாக
அதிமுகவுக்கு அமோக வெற்றி வரப்போகுது. அந்த 200 வந்து அந்த பக்கம் போக போகுது. இதுதான் என்னை பொறுத்தவரை என்னுடைய ஒரு 30 வருஷ அரசியல நான் பார்க்கிறது என்றால் நிச்சயமாக பாஜகவுக்கு இன்னமும் தமிழ்நாட்டுல வந்து கால் ஊன்றக்கான வேரூன்றக்கான அந்த வழி இல்லை. எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இன்னும் டைம் ஆகும்ன்றது தான் நான் கருதுறேன். பாஜக அத உணர்ந்துட்டாங்களா? தமிழ்நாட்டுல நமக்கு வாக்குகள் கிடைக்காது, ஜெயிக்க முடியாது. அதிமுகவோட கூட்டணி வச்சா, அப்ப திமுக மீண்டும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது. அது என்னை பொறுத்தளவுல வந்து அவங்களுக்கு தலைமைக்கு வந்து யார் சொல்ல வேண்டும் என்றால் இங்க இருக்கின்ற பாஜக தான் சொல்ல வேண்டும். அப்ப இங்க இருக்கின்ற ஓகே. பாஜக இருக்கின்ற தலைவர்கள் வந்து அங்க போயிட்டு நம்ம தோத்து போறோம்னு எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ ம். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையை தான் இது வந்து நிச்சயமாக அது சென்ட்ரல் மத்திய பாஜக வந்து அவர்களுடைய முடிவு எடுத்து அவர்கள் வந்து என்ன நடக்குது என்பது அவர்களே ஒரு ஒரு குழுவை அனுப்பி அவர்கள் விசாரிச்சா தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர இப்ப நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சமீப காலமா அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், இபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், நம்மளுடைய பிரதான எதிரி திமுக தான். திமுகவை 2026ல வீழ்த்தணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரே அணியில பலமான கூட்டணியா நிக்கணும், மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து வலியுறுத்துற மாதிரி பேசுறாங்க. சமீபத்துல கூட அண்ணாமலை அவர்கள் அதான் சொல்லியிருந்தாரு. அப்ப திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னும் போது இவங்க எல்லாரும் கூட்டணி அமைப்பாங்களா அப்படின்ற கேள்வி தானே இயல்பாவே வருது. இங்க ஒரு ஸ்பெகுலர் சிச்சுவேஷன் இருக்கிறதுன்றது நாம் உணர வேண்டும். அதாவது ஓகே. இங்க இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் வந்து பாஜக தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டு வருகிறது என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். குறிப்பாக இப்ப டீலிமிட்டேஷன்ல பாஜக ஏன் வந்து பிரதமரோ அமித்ஷாவோ வந்து பார்லிமெண்ட்ல ஏன் ஒரு கருத்து கூற மாட்டேங்கிறாங்க? இதுவரை வந்து ம். மௌனம் காக்கிறது எதற்காக? அப்ப அது தமிழக மக்களை இல்லை என்றால் சவுத்தில் இருக்கின்ற அனைவரையும் வஞ்சிக்கின்ற ஒரு போக்காகத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மன்றைகால் இருந்து ஆரம்பித்துக் கொண்டு பல விஷயங்கள்ல வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னும் வந்து காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சர்வசிக்ஷா அபியான்ல கொடுக்க வேண்டிய காசு வந்து NEP நீங்க வந்து சைன் பண்ணா தான் நாங்க கொடுப்போம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனை கட்சிகள் ஒன்றாக வந்தது? அதாவது இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வேண்டாம் என்பது அதிமுகவினுடையும் திமுகவினுடையும் கருத்தாக இருக்கிறது. அதை வந்து பாஜக ஏற்றுக்கொள்ளுமா? இங்க இருக்கின்ற பாஜக ஏற்றுக்கொள்ளுமா? இதெல்லாம் பிரச்சனைகளா இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி நீங்க திடீர் என்று ஒரு பாஜகவினுடைய ரிசர்ஜன்ஸ் வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டில் வராது. அப்ப தமிழ்நாட்டில் வந்து நீங்க வேரூன்ற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டுக்காக சில விஷயங்கள் நீங்க செய்ய வேண்டும். அதை செய்ததாக சரித்திரமே கிடையாது. உங்களுடைய வாரணாசி இந்த என்னது அந்த காசி இந்த இது கூட இருக்கு இல்லையா, அந்த கனெக்ட் கூட இருக்கு இல்லையா, அது கூட ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அங்க இங்க இருந்து ஒரு 1000 பேர் போறாங்க, அங்க போறாங்க, நல்லா ஹாப்பியா வந்து நல்லா சாப்பிடுறாங்க, ஒரு நல்ல ஒரு ஃப்ரீ ஜேர்னி வருது, முடிச்சுட்டு வர்றாங்க. அவ்வளவுதான் நடக்குதே தவிர ஒரு தமிழ்நாடு கனெக்ட் என்பது பாஜகவுக்கு இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியவில்லை என்றுதான் உண்மைகள். அதிமுக, பாஜக கூட்டணி குறித்து மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம். திமுக கூட்டணியிலுமே சில மனக்கசப்புகள் இருக்கு. விசிக தரப்புலயா இருக்கட்டும், இல்ல வேல்முருகன் தரப்புலயா இருக்கட்டும், தமிழக வாழ்வுரிமை கட்சி, காங்கிரஸ் தரப்புல இருந்துமே இப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், இப்படின்ற விஷயங்கள் போயிட்டு இருக்கலாம். அதையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல அந்த கட்சிகளை பொறுத்தவரை இப்போ ஒரு வெற்றி கூட்டணியாக அவர்களை காண்கிறார்கள். ஏனென்றால் தொடர்ந்து வந்து 3 தேர்தல் வந்து ஜெயிச்சு வந்திருக்கிறார்கள். அங்கிருந்து வெளியே வர்றதே கஷ்டம். அதாவது ஜெயித்து கொண்டிருக்கின்ற ஒரு இடத்தில் இருந்து உங்களுக்கு பெரிய ஒரு மனக்கசப்பு இல்லாத ஒரு நிலை, அதாவது ஆட்சியில மனக்கசப்புகள் இருக்கத்தான் செய்யும். அதை தாண்டி வந்து இப்போ உங்க சீட்டை வந்து ரெடியூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கலேன், நிச்சயமாக ஒரு பிரச்சனை தான். இல்ல அதை விட அதிகமாக நீங்க கேட்கறீங்க, ஆனா கொடுக்கல, ஆனா இருக்கிற சீட்டை வந்து தக்க வைக்கிறதுக்காக நீங்க உங்களை அங்க வச்சிருக்காங்கன்னா நிச்சயமாக அது ஒரு பிரச்சனையாக ஒரு கட்சியை பார்த்தாரு. அப்ப அந்த திமுக கூட்டணிக்குள்ளால இன்னைக்கு முரண் கிடையாது. அது ஐடியாலஜிக்கல் முரணும் கிடையாது. அதே நேரத்துல ஒரு பெரிய ஒரு மனக்கசப்பும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சியாக நான் பார்க்கவில்லை. இப்ப ஆட்சியில நிறைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. குறிப்பாக தலித் மேல இருக்கின்ற அந்த தாக்குதல்கள், வேங்க வயலில் இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. அப்படி இருந்தும் கூட நிச்சயமாக இது வந்து ஒரு இன்னமும் ஒரு வயபிள் கூட்டணியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். பல மேடைகள்ல திருமாவளவன் அவர்களே ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. திமுக கூட்டணியில தான் இருக்கும் அப்படின்ட்டு. அத சொல்றதுக்கான நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கா அவருக்கு? இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு. ஆமா, சில இடங்கள்ல அது தேவைப்படுது இல்லையா? இப்ப வந்து ஆதவர்ஜுன் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கேப்ப வந்து அங்க கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்ப அதனால வந்து ஒரு ஒரு பிரச்சனை வந்து அங்க உருவாகுது. அதே மாதிரி தான் சிபிஎம் பொறுத்தவரை சிபிஎம் பல போராட்டங்களை வந்து முன்னெடுத்து செல்லுது. குறிப்பாக இந்த சாம்சங் அந்த விஷயங்கள் எல்லாம் பல போராட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் செய்து கொண்டுதான் இருப்பார். ஒரு அரசியல் கட்சி செய்ய வேண்டிய அந்த பணிகளை வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியும் செய்து கொண்டுதான் இருக்கும். அது நீங்க கூட்டணி இருந்தாலும் சரி, கூட்டணி இல்லாட்டியும் சரி செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதே நேரத்துல அழுத்தங்கள் காரணமாக நீங்க போறீங்க, அதாவது விடுதலை சிறுத்தைகள் வந்து போயிட்டு விஜய் கிட்ட சேருது, விடுதலை சிறுத்தைகள் வந்து அதிமுக போய் சேருது, இந்த மாதிரியான செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிறது. அதனால வந்து அவர் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. ஒரு சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் கூட அவர் வந்து விஜய் கூட இருக்க வேண்டியதான ஒரு கூட்டம் இருந்தது. அவர் அங்க பார்ட்டிசிபேட் பண்றேன் என்று ஒத்துக்கொண்டார் ஃபர்ஸ்ட். அதன் பிறகு வந்து இந்த அழுத்தங்கள் காரணமாக அவர் வந்து பேக் அடிக்கிறாரு.
அப்ப அதை தாண்டி அவர் வந்து அதனால பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்படுகிறார் என்று நான் கருதுகிறேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு.